ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போன அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வீடியோ நம்ம அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்புற டைமுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் 10 o'clock போகிற டைமிங்னால பசங்களுக்கு ஸ்கூல் விடும்போது நான் 10 o'clock வந்து ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தது. அந்த டைமிங்கில் போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சது. இப்போது 8:15 8:30க்கெலாம் போகிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி சண்டேக்கு என்ன சாதம் வச்சு சரி சிக்கன் வந்து கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் வேக வச்சு சிக்கன் வந்து கிரேவி செய்கிறதுக்கு வந்து குழம்பு கூட்டி வச்சாச்சு. ஒரு அடுப்பில் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பழைய சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, முட்டை வேக வைக்கத்தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இன்னொன்றில் வந்து என்ன சிக்கன் 65 செய்கிறதுக்காக அதுவும் ஒரு தவாவில் வச்சுருக்கேன். புது தவா விட பழைய தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இழுக்கிறது கம்மியாக இருக்குது. அதனால சரி நான் பழைய தவா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இவங்க நான்ஸ்டிக்கில் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான்ஸ்டிக் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. சிக்கன் பொரிச்சாச்சு, எக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு, சாப்பாடு வந்து எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே வந்து அவங்க கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் இன்றைக்கி எங்களுக்கு சண்டே ஸ்பெஷலுங்க. எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்பூனும் நார்மல் ஸ்பூனும் வச்சு 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடு வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம். நான் இதில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நம்ம மசாலாலாம் போட்டு அதை மிக்ஸில் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி இப்போ கொடுக்குறது வந்து ரொம்பவே குழம்பும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்றைக்கி பெஸ்ட் பவுலர் அவார்டும் மேன் ஆஃப் த மேட்ச் 2 அவார்டும் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சப்பல் ரொம்ப நாளாக பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. சப்பல் 2த்துக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. பட்டர்ஸ்காட்ச் கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீம் வந்து 3 வருஷம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் 3 வாரம் சாப்பிட்டோம். இவங்க வந்து சப்பல் 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சப்பல் இருக்குது, ஆனால் நன்சி வந்து எனக்கு இந்த சப்பல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் அதனால் அவங்க அப்பா வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்தது வந்து அவங்க அப்பா நான் பார்க் கூப்பிட்டு போகிறேன், பசங்களை வந்து கிளப்பி வை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து கிளப்பி வச்சேன். 2 பேருமே வந்து பார்க் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளே வச்சுருக்காங்க. கிளேயை வச்சு மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. சிவன் அதுக்கப்புறம் வந்து அதில் வேலாயுதம் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையார் செஞ்சு அதுக்கு ஒரு சின்ன மூஷிகம் அப்புறம் ஊதுபத்தி வைக்கிற மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவினிங் வந்து அவங்க 3 பேரும் தான் வந்து வெளியில் போனாங்க. பார்க் போயிட்டு எனக்கு நியூ செப்பல் வந்து இன்றைக்கி வீட்டிலே இருக்கணும், நாங்கள் வந்து ஓல்டு செப்பலே போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்க்கில் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க் வந்து விளாட போனாங்க. அப்புறம் சாண்ட்விச் அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க. சாண்ட்விச் வாங்கிட்டு அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருங்கனாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் கூப்பிட்டு போய் 3 வாரம் வந்து நல்லா சாண்ட்விச் அப்புறம் வந்து நன்சிக்கு வந்து பப்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது பிடிக்கும், அது சாப்பிட்டுட்டு அவங்க வந்து மசால் பூரி சாப்பிட்ருக்காங்க. எனக்கு வந்து வரும்போது என்னென்னா அதே மாதிரி தான் மசால் பூரி. இது மேக்ஸிமம் எனக்கு வந்து பானிபூரியில் இது வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு பூரியிலே வந்து அந்த பானி ஊற்றி குடிக்கிறது அது பிடிக்காது, அது சாப்பிட்றது பிடிக்காது. எனக்கு இதான் பிடிக்கும், மசால் பூரி தான் பிடிக்கும். இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது யார் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.